ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸெல் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹைலைட் பண்றத நம்ம பார்க்க போறோம் டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல. ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரியுதா? மறக்காம லைக் பண்ணுங்க. அத விட முக்கியமான விஷயம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸெல் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு தெரியணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா செட்ல நம்மளுக்கு தேவைப்படுற வேல்யூவ மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து டோட்டல் ஸ்கோர் இருக்கு. எனக்கு இந்த டோட்டல் ஸ்கோர்ல வந்து அபோவ் 400 மேல எடுத்தவங்க, இல்ல 450 மேல எடுத்தவங்கள மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்கோர்ஸ் மட்டும் நம்ம தனியா ஹைலைட் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு நம்ம ஒரு சில சினாரியோஸோட பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ண சொல்றாங்க. பாஸ் ஆர் ஃபெயில் என்ற காலம் ஸ்டேட்டஸ்ல. ஓகேங்களா. நம்மளுக்கு ஐன்ற காலம்ல வந்து பாஸ், ஃபெயில்ன்னு இருக்கு. நம்மளுக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பாஸா இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிரீன்லயோ, ஃபெயிலா இருந்தாங்கன்னா ரெட் கலர்லயோ வேணும்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம என்டையர் காலமே செலக்ட் பண்ணிட்டு, ஹோம் டேப்ல வந்து நம்மளுக்கு ஸ்டைல்ஸ்ன்ற குரூப்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து ஹைலைட்டட் செல் ரூல்ல வந்து ஈக்குவல் டூ குடுங்க. ஓகேங்களா. ஈக்குவல் டூ குடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவல் டூ நம்ம தேடுறத மட்டும் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு குடுக்கும். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாஸ் தேவ. ஸோ நான் பாஸ்ன்னு என்டர் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், நம்மளுக்கு கிரீன் சொல்றாங்க. ஸோ நான் கிரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாஸ் ஆனவங்க மட்டும் நம்மளுக்கு கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயி காட்டும் இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாருமே. செகண்ட் ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெட் கலர்ல என்னன்னு சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபெயில் ஆனவங்க நம்மளுக்கு ரெட் கலர் ஷோ ஆகணும்னு சொல்றாங்க. சேம் அதே என்டையர் காலம் செலக்ட் பண்ணிட்டு, நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல சூஸ் பண்ணிட்டு, அதே ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, இதுவும் ஈக்குவல் டூ குடுத்துட்டு, இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஃபைல் நம்ம குடுக்கலாம். ஃபைல் குடுத்து ஜஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாஸ்னா கிரீன்லயும், ஃபெயில்னா ரெட்லயும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகுது. இப்போ நம்மளுக்கு பார்க்கிறப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த கிரீன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ஈஸியா வருது. செகண்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்னன்னா, நம்ம கிட்ட இந்த கிரேட் இருக்கு. ஓகேங்களா. கிரேடுன்ற காலம்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கிரேடுக்கும் ஒரு ஒரு கலர் குடுத்துருக்காங்க. எனக்கு அபோவ் 90 மேல இருந்தாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அதான் விச் மீன்ஸ் என்னன்னா, அபோவ் 90 மேல இருக்கிறவங்கள ஏ கிரேட். இத பேஸ் பண்ணி வருது. நம்மளுக்கு ஆவரேஜ்ன்ற காலம பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அதே என்டையர் காலம் செலக்ட் பண்ணிட்டு, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சூஸ் பண்ணி, அதே மாரி தான் ஈக்குவல் டூ குடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த வாட்டி ஏ குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், கிரீன் தேவ. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போறேன், வேற கிரீன் குடுக்க போறேன். கஸ்டம் ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான கிரீன இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏன்ற குடுத்தோனே நம்மளுக்கு ஆனது ஏன்ற டேட்டாவே நம்மளுக்கு இந்த இடத்துல இல்ல. ஸோ நம்மளுக்கு ஹைலைட்டே ஆவல. செகண்ட் ரூல் என்னன்னா, நம்மளுக்கு வந்து பின்றது வந்து நம்மளுக்கு எல்லோ கலர்ல வேணும்னு சொல்றாங்க. சேம் கிரேட் சூஸ் பண்ணிட்டு ஹோம் டேப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதே என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டூ குடுத்துட்டு இந்த டைம் வந்து கிரேட் வந்து பி குடுக்குறேன். பி குடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா, எல்லோ குடுக்க போறேன். சேம் கஸ்டம் ஃபார்மேட்ட சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், எல்லோன்ற ஆப்ஷன் குடுத்துட்டு ஓகே குடுத்துட்டு அகைன் ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிரீன் கலர்ல என்னன்னா, எல்லோ கலர்ல லேட் ஆயிருக்கு. எல்லோ கலர் விச் மீன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு பி என்ற இது நம்மளுக்கு கிரேடுன்ற அர்த்தம். ஓகேங்களா? தேர்ட் ஒன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆரஞ்ச் சொல்றாங்க. கிரேட் சி வந்து ஆரஞ்ச் கலர்ல வேணும்னு சொல்றாங்க. அதே ஃபார்மேட் தான் நம்மளுக்கு. சி குடுத்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டைம் நம்மளுக்கு வந்து ஆரஞ்ச் சொல்றாங்க. ஸோ, அதே கஸ்டம் ஃபார்மேட்ல போயிட்டு என்ன பண்ணலாம்னா, ஆரஞ்ச சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுக்குறேன். அகைன் இப்போ ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லா செல்ஸும் நம்மளுக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ, நம்ம இது பார்க்கிறப்ப என்னன்னா, இப்போ பாஸ்ன்றவங்க பார்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க பாஸ் இருக்காங்க. பட் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிரேட் வந்து 50 மேல தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஆவரேஜ்ன்றது நம்மளுக்கு தெரியுது. சி கிரேட்ல இருக்காங்கன்னு. சேம் இப்போ 4த் ஆப்ஷன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து கிரேட் வந்து டியா இருக்கணும். அவங்க வந்து ரெட் கலர்ல இருக்கணும். சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் குடுத்துட்டு, ஈக்குவல் டூ குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், இந்த டைம் வந்து டி குடுத்துட்டு, ரெட் கலர் ஆப்ஷன் நான் குடுக்க போறேன். கஸ்டம் ஃபார்மேட்ல போயிட்டு. ஸோ, நம்மளுக்கு டேட்டா எல்லாமே நம்மளுக்கு ஹைலைட் ஆயிடுச்சு இந்த டைம். அடுத்த சினாரியோ என்னன்னா, நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டூடண்ட்டோட டாப் 10 ஸ்கோர் கேட்கறாங்க. ஓகேங்களா. டோட்டல் ஸ்கோர்ல வந்து டாப் 10 ஸ்கோர் கேட்கறாங்க. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணலாம், காலம் ஜிஎஃப் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் என்ன பண்ணலாம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, இதுல வந்து செகண்ட் ரூல் யூஸ் பண்ண போறோம். டாப் பாட்டம் ரூல்ல. ஓகே. டாப் பாட்டம் ரூல்ல வந்து டாப் 10 ஐட்டம்ஸ் சொல்றாங்களா? ஸோ, நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, டாப் 10 தான் சொன்னாங்க. நானும் என்ன பண்ண போறேன், டாப் 10 குடுத்துட்டு என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம டாப் 10 இல்லாம 5 குடுக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ குடுக்கலாம். ஸோ, டாப் 10 குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், நான் ஒரு கலர் சூஸ் பண்ண போறேன். இதுக்கு வந்து கஸ்டம் கலர் குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், இந்த டைம் ப்ளூ கலர்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன் டாப் 10 ஐட்டம்க்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் இப்ப கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுக்குறேன். அகைன் ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆயிருக்கும். டாப் 10 வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இது வந்து ஹைலைட் பண்ணி குடுத்திருக்கும். நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ரேங்க பேஸ் பண்ணி ஹைலைட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து ரேங்க் 1 டூ 10 இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த கோல்ட் கலர்ல என்னன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் அந்த கலருக்கான கோட நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், டேட்டா ரேஞ்ச செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு,
இந்த டைம் வந்து லெஸ் தென்ற ஆப்ஷன் சூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து 10க்குள்ள இருக்கணுன்றாங்க. ஸோ, அதனால நான் என்ன பண்ண போறேன் 11 குடுத்துட்டு, இதுல வந்து கஸ்டம் ஃபார்மேட்ட சூஸ் பண்ணி, ஃபில்லுல வந்து என்ன பண்ண போறேன், மோர் கலர்ஸ்ல போயிட்டு, ஜஸ்ட் இதுல கஸ்டம் ஃபார்மேட் சூஸ் பண்ணி, காப்பி பண்ணது வந்து இந்த இடத்துலன்ற எக்ஸ்ன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோல்ட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும். இதே சேம் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணியிருப்ப தான் நம்ம நெக்ஸ்ட் இதோ பண்ண போறோம். பட் இதுல வந்து நம்மளுக்கு பிட்வீன் சொல்றாங்க. 11லேருந்து 20க்குள்ள சொல்றாங்க. அதுக்கான என்ன பண்ண போறேன், கலர் கோட நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்ணேன், ரேஞ்ச ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, ஹோம் டேப் கண்டிஷனல் ஃபார்மேட்ல வந்து 2ண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போறேன். இதுல வந்து பிட்வீன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ, அது சூஸ் பண்ண போறேன். நம்மளுக்கு 11லேருந்து சொன்னாங்களா? ஸோ, 11லேருந்து நம்மளுக்கு எது சொன்னாங்க? 20க்குள்ள இருக்கும்னாங்க. ஸோ, 20 நான் இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். 11-20. இப்ப என்ன பண்ண போறேன், கஸ்டம் ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு, சேம் அதேதான் மோர் கலர்ல போயிட்டு, கஸ்டம் சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ ஓகே குடுத்துட்டு, ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 11-20க்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு சில்வர் கலர்ல ஹைலைட் இருக்கும். சேம் இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் நம்ம 3 ஒண்ணா பண்ண போறோம். ஜஸ்ட் அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சினாரியோ. நெக்ஸ்ட் சினாரியோ நம்மளுக்கு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கோர்ஸ பேஸ் பண்ணி ஹைலைட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 80 ஸ்கோர் மேல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிரீனும், பிட்வீன் அதாவது 35-79 சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ளூவும், லெஸ் தென் 35 இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரெட் கலர்ல சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ரேஞ்ச ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கோர்ஸ் ரேஞ்ச ஃபுல்லா. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு நம்மளுக்கு வந்து 80 மேல இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 80 மேல இந்த டைம் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல 79 குடுக்க போறேன். 79 குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கிரீன் தேவ. ஸோ கஸ்டம் ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு கிரீன் ஆப்ஷன குடுத்துட்டு, ஜஸ்ட் இப்போ ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிடுச்சு. 80க்கு மேல இருக்கிறவங்க. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க 35-79க்கு வந்து ப்ளூ கலர்ல சொல்றாங்க. சேம் அதே நம்ம ஃபார்மேட் ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கலாம் ரேஞ்ச. இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா, பிட்வீன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? 35-79னா அப்ப என்ன பண்ணலாம் 35 ஓகேங்களா? ஈக்குவல் டூ 79 வரையும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 35-79 35 இருந்தாலும் நம்மளுக்கு ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? 79 இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைலைட் ஆகும். இப்ப என்ன பண்ணலான்னா, இதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளூ சொன்னாங்க. கஸ்டம் ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு, ஓகே ப்ளூன்ற ஆப்ஷன குடுத்துக்கலாம் கலர. இப்போ ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர்ல நம்மளுக்கு ஹைலைட் ஆயிடுச்சு. இப்ப இது ப்ளூ கலர் ஹைலைட் மீன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து மார்க் வந்து 35-79 எடுத்திருக்காங்க. இப்ப பிலோ 35 எடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, ரெட் கலர் சேம் அதே என்டையர் ரேஞ்ச செலக்ட் பண்ணிட்டு, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல குடுத்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லலாம், லெஸ் தென் 35 இந்த டைம் ஓகேங்களா? அப்ப 35 கீழ இருக்கிறவங்க ஃபுல்லா நம்மளுக்கு வேணும். குடுத்துட்டு நம்ம ரெட்ட குடுத்துக்கலாம் இந்த டைம். கஸ்டம் ஃபார்மேட். ஓகே. ரெட் குடுத்துட்டு ஓகே, ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 35 கீழ இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு வந்து 34 எடுத்தோம்னா நம்மளுக்கு ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி தான் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்குன்னா, இந்த மாரி நம்ம ஒரு செல்ல இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.